அதன் மூலம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட்டால் அதுதான் இந்த நாட்டிற்கு நாம் செய்யும் மிகப்பெரிய பாக்கியம் என்று கர்ஜித்து விடைபெற்றவர். பெண்களுக்காக ராணுவத்தில் தனி பிரிவையே உண்டாக்கியவர். அவரை பற்றிய சுவாரஸ்யமான ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு முறை அவர் ஹிட்லரை சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் ஹிட்லருக்கு இந்த செய்தி அறியாது. ஹிட்லரின் பின்னால் நின்று ஹலோ ஹிட்லர் என்று அவர் கூறுகிறார். உடனே ஹிட்லரின் பதிலோ வெல்கம் சுபாஷ் என்று கூறுகிறார். நான் தான் வந்திருக்கிறேன் என்று எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ஹிட்லர் நேதாஜியிடம் வினாவ, உடனே இவரோ பதில் கூறுகிறார். இந்த உலகத்திலேயே ஹிட்லரின் தோள் மீது கை வைத்து பேசுகிற தைரியம் நேதாஜி ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. இவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கும்போது ஒரு மாணவ பருவத்தில் ஒரு மாணவராகப்பட்டவர் எப்படி இருத்தல் வேண்டும், ஒரு விடுதலை வேட்கை எப்படி இருக்க வேண்டும், சுதந்திரத்தில் நாம் எவ்வாறு பங்கு கொள்ள வேண்டும், அதற்கான கூறுகள் என்ன, பெண்களுக்காக ராணுவத்தில் என்னென்ன முக்கியத்துவங்கள் தர வேண்டும், அது நமது நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்பதை தடைகள் முதல் வெற்றி வரை struggle to success இந்த விடுதலை வீரர்களின் வாழ்க்கை பயணத்தில் நம்மால் அறிய முடியும். மற்றொரு மனிதர் நான் பேச விரும்புவர் பாரதியார். ஒரு பக்கம் இவர் போர்க்குணம் கொண்ட நேதாஜியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் நம் நாட்டிற்காக தன் கவிதை படைப்புகள் மூலம் மக்களுக்கு தேசபக்தியை ஊட்டியவர், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். விடுதலை வேட்கை நூல்களாக பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு என்ற பல நூல்களை வெளியிட்டு மக்களின் அறியாமையை போக்கிய ஒரு சீர்திருத்தவாதி. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் என்று சாதி மத வேறுபாட்டை அறவே பிஞ்சு மனங்களில் முதலே எதிர்த்து நம் வருங்கால சந்ததிக்கு விதை போட்டவர் பாரதி என்று கூறினால் அது மிகையல்ல. முறுக்கிய மீசை, முண்டாசு பாவனை என்று கம்பீர தோரணையோடு வலம் வந்தவர்கள். இருட்டிலே இருக்கும் மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட துணிந்த அனைவருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே கிடக்கின்றன. நமது முயற்சியில் தோற்று போகலாம், ஆனால் ஒருபோதும் நம் முயற்சிக்க தோற்கவே கூடாது என்று கூறி